அன்பார்ந்த மை வி3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, நம்ம நிறுவனத்தில் எலெக்ஷன் ரீசனாலையும் கேஓசி அப்டேட் ஆகலைங்கிற ரீசனாலையும் இன்னும் சில பல காரணங்களால் நம்முடைய பேவர் சிஸ்டம் தற்காலிகமாக தடைபட்டு இருந்தது. அது மீண்டும் ரீஓப்பன் ஆகி இப்போ மிகச்சிறப்பாக ஒன் பை ஒன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் கடந்த வாரமே பெண்டிங் இருந்து அத்தனை ஓஎம்முக்கும் பேமெண்ட் போட்டாச்சு. போன சனிக்கிழமை வித்ட்ரா போட்டுக்கிற அத்தனை பிஎம்முக்கும் இந்த வாரம் புதன் வியாழன் பேமெண்ட் வந்துடும். அடுத்தடுத்தா சில்வர் ப்ளஸ் கோல்டு டைமண்ட் க்ரௌன் இருக்கிற ஒவ்வொரு பிளான் இருக்கிறவங்களுக்கும் அடுத்தடுத்த வாரங்களில் அதுக்கு உண்டான பேமெண்ட் செட்டில் பண்ணுற எல்லா வேலைகளும் நிறுவனம் மிகச்சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் ஒன் பை ஒன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சூழலில் நம்ம நிறுவனத்துக்கு எதிராக கடந்த 10 மாதமாக ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு நபர் தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாரு. பெட்டிஷன் மேலே பெட்டிஷன், கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட். இதற்காக நான் போகாத அலுவலகம் கிடையாது, பார்க்காத அதிகாரி கிடையாது. அத்தனை பேருக்கு விளக்கம் கொடுத்து அத்தனை டாக்குமெண்ட் செட்டில் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அப்படி நடத்தி தான் இந்த பிஸ்னஸ் வந்து இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது திடீர் வீடியோ போடுறார் அவர். என்ன அப்படின்னா, இப்போ போட்டுக்கிற கேஸுக்கும் எங்களுடைய கட்சிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நாங்கள் எந்த கேஸும் கொடுக்கவில்லை, காவல்துறை தானாக முன் வந்து தான் கேஸ் போட்டாங்க, மற்றபடி எங்களுடைய ப்ரெஷரோ அழுத்தமோ எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் தராரு. எதுக்கு அப்படி தராரு? நம்ம என்ன பண்ணியும் நம்ம பப்பு வேகலை, இந்த கம்பெனி தொடர்ந்து நடக்குது, இதுக்கப்புறம் அசிங்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் தந்தாரா அப்படிங்கிறது அவர் தான் விளக்கம் கொடுக்கணும். அதே சமயத்தில் இப்போ இவர் வந்து எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறார் இல்லையா, இவருடைய தொடர்ந்து ட்விட்டர் பார்த்தாலே அத்தனை விஷயங்கள் அதிலே இருக்கும். என்ன சொல்லியிருப்பாரு? இந்த நிறுவனத்துக்கு எதிராக 100வது முறையாக புகார் கொடுக்கிறேன், இந்த தேதியில் அது கொடுத்தேன், அந்த தேதியில் இது கொடுத்தேன், இந்த ஆஃபீஸுக்கு அங்கே போனேன், அந்த ஆஃபீஸுக்கு இங்கே போனேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுக்காரு. 200 நாள் ஆச்சு, 250 நாள் ஆச்சு, 275 நாள் சொல்லிட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையுமே இவ்வளோ நாள் ஆச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு அத்தனை காவல்துறை அலுவலகங்களுக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயுமே மாற்றி மாற்றி ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் போட்டு தான் இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்காரு. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் மீறி தான் இவெல்லாம் கம்பெனி நடத்திருக்கோம். இப்போ என்னன்னா, இதெல்லாம் இன்னும் தெளிவாக பண்ணுறதுக்காக, ஏன்னா நம்ம லட்சியம் பெருசு, 2026 உலகின் நம்ம கம்பெனி ஆகணும்னு சொன்னால் இவங்க கூட எல்லாம் மல்லுக்கிட்டு நேரம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நிறுவனத்தை இன்னும் லீகலாக வேற லெவல் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக பல்வேறு விதமான ஆலோசனைகளை நம்முடைய சட்ட வல்லுநர்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்முடைய சட்ட வல்லுநர்கள் என்ன நமக்கு ஆலோசனை சொல்கிறாங்களோ அதை உள்வாங்கிட்டு அதை முறையாக செஞ்சு இன்னும் நிறுவனத்தை சட்டப்படி ஸ்ட்ராங் பண்ணி எல்லா லெவல்லையும் நம்ம கம்பெனி வந்து வேற லெவல் கொண்டு வரக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்முடைய அத்தனை முயற்சியும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை நம்முடைய சட்ட வல்லுநர்கள் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவர்களோட ஆலோசனையோடு உங்களின் ஒத்துழைப்போடு நிச்சயமாக நம்ம கம்பெனி 2026 உலகின் நம்பர் 1 கம்பெனியாக மாறியே தீரும். ஸோ கார்ப்பரேட் சதி கொண்டு எந்த கட்சி எந்த விதத்தில் தடையை நமக்கு ஏற்படுத்தினாலும் அதை அத்தனையும் உடைத்து கொண்டு மிகச்சிறந்த முறையில் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.